தொடர்வண்டி கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி அமைக்கும் பரிந்துரை குறித்த கருத்துக்களை இன்றைய நீதிக்குழு நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப மிட்டல் குழுவோட பரிந்துரை என்னன்னா, புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தொடர்வண்டிகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் 2 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றங்கள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. உயர்த்தல் அப்படிங்கறத மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இறங்குவதற்கான வாய்ப்பு இல்லை, ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது இந்த புறநகர் தொடர்வண்டி என்பது குறிப்பிட்ட நகரங்களில் மட்டும்தான், மற்ற பகுதிகளுக்கு இல்லை. ஆனால் என்ன மக்களிடையே அச்சம் என்றால், புறநகர் தொடர்வண்டிகளுக்கு மட்டுமா, மற்ற தொடர்வண்டிகளுக்கும் இது நடைமுறைப்படுத்தப்படுமா, அப்படி புறநகர் தொடர்வண்டிகளுக்கு உயர்த்தப்படக்கூடிய அளவு எவ்வளவு இருக்கும்? நீங்க சொன்ன 2 கேள்விக்கு முதல் பதில், இது புறநகர்ல தான் ஆரம்பிக்குது, புறநகரோடு நிற்காது, அது உறுதிதான். மற்ற எல்லா இடத்துலயும் புறநகரோடு நிற்காது, மிச்சம் எல்லா ட்ரெயினுக்கும் ஏற்றதான் ஏற்றுவாங்க, புறநகரோடு நிற்காது. முதல்ல புறநகர்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் புறநகர்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு சரியான காரணம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, புறநகர் கட்டணம் இப்போ ரொம்ப வருடம் உயர்த்தாம இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க நிர்வாக செலவுக்கும் அதுல மக்களுக்கு பயணிக்கிறவங்களோட மக்களோட கட்டமைப்புக்கும் ஏற்றபடி அது பொருத்தமா இல்லை. அது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னீங்களா, பம்பாயில வீட்டில இருந்து லாஸ்ட் பாயிண்ட் கல்யாணம் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அதுக்கு 2ஆம் வகுப்பு கட்டணம் பாத்தீங்கன்னா மாதம் முழுவதும் பிரயாணம் செய்வதற்கு 200 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வரலாம், பாஸ்னா உங்களுக்கு தெரியும், எத்தனை தடவை வேணா போயிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ள பாஸ் வாங்கினா கூட 1000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. அவங்க அதை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல கூட பஸ்ல போக முடியாது, ஆட்டோல போக முடியாது, டாக்ஸில போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இதுல இருக்கு. இது அந்த அளவுக்கு குறைந்த கட்டணம் இருந்ததுக்கு ஒரு காலத்துல ஒரு சமூக நிர்பந்தங்களும் ஒரு சமூக அமைப்புகளும் இருந்தது உண்மை. அன்று பம்பாயில 60 மில்லி இருந்தது ஒரு சமயத்துல, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சரியான அளவுல அவங்களால போயிட்டு வர முடியாது. அவங்களுக்கு எல்லாம் ரயில்ல ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் பாசுங்கிறது ஒரு காலத்துல பெரிய விஷயமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த புறநகர் கட்டணங்கள் சரியாக இருந்தது. அதையே இப்ப இருக்கணும்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உள்ள வாழ்க்கை தரத்துக்கும் இப்போ உள்ள மக்களோட பணத்தோட செலவழிக்கிறதுக்கும் மற்ற துறைகளிலேயும் மற்ற போக்குவரத்து ஆட்டோல செலவழிக்கிறதுக்கும் அதுக்கு ஏற்றபடி புறநகர் கட்டணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மனசாட்சி உள்ள எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். தொழிற்சங்கவாதிகளுக்கும் அதுல கருத்து மாறுபாடு கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஏற்றபடி அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துங்க, அதுக்கு ஏற்றபடி ஸ்டேஷன்களை ஏற்படுத்துங்க, அதுக்கு ஏற்றபடி வசதிகளை ஏற்படுத்துங்க. மறுக்கிறீங்களா? ஆமா, சொல்லுங்க. இல்ல புறநகரை பொறுத்த மட்டும் புறநகர்கள் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணங்கள் வேறு. ஒரு தொழில் புரட்சியின் காரணமாக ஒரு காலத்துல பம்பாய், சென்னை, கல்கத்தா ரொம்ப பெரிய அளவில் உற்பத்தி வளர்ச்சி பெற்று கிராமங்கள்ல இருந்து ஜனங்கள் அந்த நகரங்கள்ல குவிந்து விட்டார்கள். குவிந்த மக்கள் அந்த நகரத்தின் ஏற்படுத்துகின்ற அழுத்தத்தை குறைப்பதற்காக புறநகரங்கள் என்ற ஒரு துணை நகரங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இப்ப சென்னையை சுற்றி தாம்பரம் வரைக்கும் டெவலப் ஆச்சு, பாம்பே சுற்றி இந்த பக்கம் கல்யாணம் வரைக்கும், அந்த பக்கம் தானே வரைக்கும் அந்த மாதிரி டெவலப் ஆச்சு. சோ இந்த டெவலப் ஆகும்போது இவர்களுக்காக பயணிக்க ஒரு போக்குவரத்து துறை வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது EMU ட்ரெயின் என்று சொல்லுகின்ற மின்சார ரயில்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த மின்சார ரயில்களிலே தினசரி சென்று வருகின்ற அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் தொழிற்சங்கவாதி என்ற முறையிலே ரயில்வே துறை லாபகரமாக இயங்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம், ரயில்வே துறை நட்டம் என்று சொல்லி அதற்காக தொழிலாளர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை வரக்கூடாது. கரெக்ட். ஏன்னா தொழிலாளர்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ஒரு தெளிவான நிலையை எடுக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பு அம்சத்தில் அரசு எந்தவித சமாதானமும் செய்து கொள்ள முடியாதோ, காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. மிக முக்கியம். அதே போல தேசத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டி காக்கின்ற இந்திய ரயில்வே அரசாங்கம் தவிர்க்க முடியாது. இதற்காக அவர்கள் செலுத்த வேண்டிய கவனம் கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் அரசு எதுவும் செய்யல. ஆனா புறநகர் சேவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. புறநகர் சேவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இவர் சொல்ற மாதிரி சீசன் டிக்கெட் இருக்கு. சீசன் டிக்கெட் எத்தனை தடவை பயணம் செய்யலாம்னா இருக்கே வழியே எத்தனை தடவை யாரும் பயணம் செய்யறது இல்ல. இல்ல பயணம் ஒரு குறைந்த பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா தாம்பரத்துல மெப்ஸ் இருக்கு, சானிட்டோரியத்துல ஏறத்தாழ 10,000 பேர் மெப்ஸ்ல இறங்குறாங்க தினசரி. எல்லாம் 3000, 2000, 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இன்னைக்கும் தான். இன்றைக்கு புதிய பொருளாதார கொள்கை என்று வந்ததற்கு புதிய பொருளாதார கொள்கை என்று வந்த பிறகு
அந்த புதிய பொருளாதார கொள்கையின் காரணமாக அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களாக ஒப்பந்த ஊதிய ஊழியர்களாக வந்து விரிவுபடுத்தப்பட்டு அவங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு குறைவான ஊதியத்துல தான் பணியாற்ற வேண்டிய நடவடிக்கைகள் வந்து தொழிலாளர்கள் எந்த மாதிரிலாம் பாதிக்க அடுத்து கேட்க போறப்ப உங்ககிட்ட என்னன்னா இப்ப இது போன்ற ஒரு சிறிய கட்டண உயர்வு ஏற்படுத்துறது வந்து அடித்தட்டு மக்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட அதனை விரிவுபடுத்துவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு இன்னும் பல வழித்தடங்கள் நம்ம தமிழகத்திற்கே தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியா என்று பார்க்கும்போது இன்னும் அதிக செலவு தொகை தேவைப்படுகிறது. இது போன்ற நேரங்களில் அரசு எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் நினைக்கிறீங்களா இல்ல மறுப்பாங்க நினைக்கிறீங்களா? சார், இப்போ இருக்கிற நிலைப்பாடுங்கிறது இப்ப சார் சொன்னாங்க, இதை வந்து மக்கள் வந்து அது கட்டணத்தை கூட நீங்க உயர்த்திக்கோங்க, வந்து எங்களுக்கு வசதியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கருத்து சொல்றாங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நான் அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, மாற்று கருத்து மறுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அன்ரிசர்வ்டு கோச் அப்படிங்கிறது அந்த பொட்டியில வந்து 2 தான் இருக்கும் ஒரு ரயில்ல. ஆனா 5 கோச்சுக்கு உண்டான டிக்கெட்டை கொடுத்துறாங்க. அப்ப அந்த 3 கோச்சில பயணம் செய்யக்கூடிய பயணிகள் எப்படி போறது? என்ன வசதி பண்ணிருக்கு இந்த ரயில்வே துறை இதுவரைக்கும்? ஒண்ணு இதையே வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க 24 பொட்டி தான் இருக்கணும்னு ரயில்ல வந்து இருக்கு இல்லீங்களா சார்? 24 பொட்டி. அப்ப 24 பொட்டிக்கு தான் அங்க பிளாட்பாரம் இருக்கும். அப்ப இன்னும் 6 பொட்டி எங்க போய் நிக்கும்? 5 பொட்டி எங்க நிக்கும்? 5 பொட்டி அன்ரிசர்வ்ட இணைக்கலான்னு முன்னாள் அமைச்சர் லாலு அவங்க நம்ம வேலை அமைச்சர்லாம் இருக்கும் போது அதெல்லாம் உத்தரவு போட்டாங்க. ஆனா இப்ப அது நடைமுறைக்கு வரல. முன்பதிவு இல்லாத ஆமா, முன்பதிவு இல்லாத பொட்டி. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது அதுக்கே நீங்க செஞ்சு கொடுக்கல, இன்னும் அதிக காசு வாங்கி இன்னும் 2 பொட்டிக்கு டிக்கெட் தான் வாங்குவாங்களே ஒழிய பொட்டி இணைக்க மாட்டாங்க. இது ஒரு சேவை என்பது முழுமையா இல்லங்கிறது ஒண்ணுங்க. இன்னொன்னு பாக்கணும், என்ன பாக்கணும்னா, ரயில்வே துறையில தான் சார் பேசும்போது நான் கவனிச்சேன், இப்ப 4 மாசத்துக்கு முன்னாலே பணத்தை வாங்கிக்கிறாங்க. முன்பதிவு பணம் அவங்க கிட்ட சேர்ந்துக்குது. அப்ப 4 மாசத்துக்கு முன்னாலேயும் பணத்தை வாங்கிக்கிறீங்க. எந்த தமிழ்நாட்டுல இந்தியாவுல எதுக்குமே வந்து முன்பதிவு முன்னால பணம் கட்டுறதுங்கிறது ரயில்வே துறையில தான். அப்ப இப்படியும் பணம் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் இப்போ கட்டணம் வந்து நான் ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன். நான் இப்போ திருநெல்வேலியில இருந்து வந்தேன், நெட்ல எடுத்துட்டோம். எனக்கு டிக்கெட் நெட்ல எடுத்தாச்சு. ஆனா அங்க வந்து அது கன்ஃபார்ம் ஆகாதனால கேன்சல் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி நிலைமை. எப்படி இது ஒரு உத்தரவாதமும் இல்லாத ஒரு பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இந்த சட்டமோ பயணிகளுக்கு இருந்தா எப்படி இதெல்லாம் வந்து இது பயணிகளுக்கு ஒரு குறைவான வசதி, ஒரு வசதி இல்லாத ஒரு நிலை, பணத்தை வாங்கிக்கிட்டு பதிவு பண்ணிட்டு பேங்க்ல இருந்து டிரான்சாக்சன் ஆயிடுது, எல்லாம் போயிடுது. அப்புறம் நான் ஒரு அன்ரிசர்வ்ட் டிக்கெட் வாங்கி அப்புறம் நான் டிடிஆர் கொடுத்து நானாருக்கும் வந்து சேர்ந்தேன். மற்ற பயணிகள் எப்படி போறது நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படிதான் பயணிகள் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நீங்க நாளைக்கு செய்ய வேண்டிய வசதி எல்லாம் நிறுத்திக்கிட்டு இன்னைக்கு ரயில்வே துறையில இருக்கிற குறைகளை தவிர்க்கணும். பயணிகளுக்காக, பயணிகள் நலன் கருதி பயணிகளுக்காக இப்ப வசதி, ஐயா கூட அறிக்கையில சொன்னது என்ன, வசதியானவங்க வேணா போலாம். இப்ப அவர் மோடி பிரதமர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க, வாகனத்துல நல்ல 4 வழி பாதை போட்டாச்சு, தனியார் பஸ் போகுதுன்னு. இன்னைக்கு தனியார் பஸ் வருது, நான் பேரை குறிப்பிட விரும்பல, 650 ரூபாய்க்கு வருது சேலத்துல இருந்து சென்னைக்கு. ஒரு டிக்கெட் வந்து 650 ரூபா. அது வந்து அதே 650 ரூபாயில வரவங்க தான் வர முடியும், வசதி உள்ளவங்க தான் வர முடியும், எல்லாரும் வர முடியுங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போகட்டும்னு நம்ம வந்து, நிலம் யாருது? மக்களுது. தண்டவாளம் போட்டது யாரு? நாம. மக்கள் வரிப்பணத்துல ரயில்வே துறை. இப்படி இருக்கும்போது நீ தனியார் கிட்ட ரயில கொடுத்துட்டா, இப்ப சார் சொன்ன ஒரு பொட்டி செய்யறதுக்கு தனியார் துறை முன் வருவாங்கன்னு, அவன் 50 லட்சத்துக்கு இன்னைக்கு அரசு கட்டுப்பாட்டுல இருக்க ரயில்வே துறை கட்டுச்சுன்னா அவன் 1 லட்சத்துல கட்டுவான். லக்ஸூரியஸ் சூப்பர் அப்படின்னு போட்டு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவை கட்டணத்தை உயர்த்துக்குவான். அப்போ நம்ம ஒரு தேவைக்கு வசதிக்கு வரணும், அவசரத்துக்கு வரணும். இப்ப நான் நேத்து பயணிச்சேன் சார், திடீர்னு வந்து வர வேண்டியதா போச்சு. இப்ப வந்து தட்கல்ல தான் டிக்கெட் எடுத்தேன். ஒரு செகண்ட் ஏசியும் கேளுங்க, ஒரு நிமிஷம், செகண்ட் ஏசியும் ஒரு செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பரும் 1400 ரூபாயில பயணிச்சு வந்திருக்கிறோம். இது மிக அதிக கட்டணம் இல்லையா? மிக பாதிப்பு இல்லையா? அப்போ ஒரு தேவைன்னா நம்ம போக வேண்டியதா இருக்குது. இதை வந்து சேவை மனப்பான்மையோட ரயில்வே துறை வந்து உதவி செய்யணும் ஜனங்களுக்கு. இப்ப மிட்டல் குழுவோட பரிந்துரையில வந்து கட்டண உயர்வு 2 கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு மாற்றி அமைக்கணுங்கிற கருத்தை முன் வச்சிருந்தா கூட மக்கள் பயணிகளுக்கு இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் கருத்துக்கள் ஏதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கா? அது மட்டுமல்ல, புதிய கட்டமைப்புகளுக்கான வாய்ப்புகள் ஏதேனும் அதில் சொல்லப்பட்டிருக்கா? மிட்டல் கமிட்டி அமைக்கப்பட்டது வந்து ரயில்வே துறையுடைய நிதிநிலை
இதை வந்து எப்படி மேம்படுத்துவது, நிதிநிலையை சரிப்படுத்துவதற்கு மட்டுமா? ஆமா, நிதிநிலையை எப்படி மேம்படுத்துவது, அதை வந்து அவங்க வந்து அந்த இதுல கொடுத்திருந்தா கூட அவர்களுடைய முக்கியமான நோக்கமே வந்து இருக்கிற பயணிகள் கட்டணம் போதுமானதாக இருக்கின்றதா, வருவாயை எப்படி கூடுதலாக பெருக்க முடியும், இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கின்றன. சோ இது போல வருவாயை மையமாக கொண்டு கருத்துக்களை வந்து மிட்டல்கிட்ட கேட்டிருக்காங்க. மிட்டலும் பரிந்துரை கொடுத்திருக்கிறார். இந்த குழுவின் நிதி மட்டும்தான். ஆமா, நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குவதற்கு, வசதியை பெருக்கிறது வந்து நிதி ஆதாரம் தான் பெருக்கிட முடியும் இல்லையா? சோ அதனால வந்து நிதி ஆதாரம் வேணுங்கிறத வந்து சொல்றாரு. பட் வந்து அவருடைய பரிந்துரையில வந்து அவர் வந்து புறநகர் கட்டணத்தை மட்டும் ஏத்தணும்னு சொல்ல, புறநகர் அல்லாத மற்ற கட்டணத்தையும் ஏத்தணும் இருக்காரு. அது வந்து இன்னும் மோசமாவே சொல்லியிருக்காரு. அது வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துல வந்து வரல. அவர் வந்து நீண்ட தூர பயணிகள் கட்டணத்தை வந்து டைனமிக் பாலிசின்னு சொல்லி நான் வந்து முதல்ல சொன்ன பாருங்க, பரிசார்த்த முறையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தேவைக்கேற்ப டிமாண்டுக்கு ஏற்ப விமான கட்டணங்கள் மாதிரி பக்கத்துல வர கட்டணத்தை உயர்த்திக்கங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுதுல விடுமுறை காலங்கள்ல மற்ற காலங்கள்ல அதுக்கென்று தனி கட்டணங்களையே வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறாரு. சோ அவர் வந்து கட்டணங்களை வந்து பெரும்பாலான உயர்த்துவதற்கான ஒரு பரிந்துரையை தான் அவர் கொடுத்திருக்காரு. எல்லா பயணிகளுக்கும், அது வந்து இப்ப சபர்மர்களுக்கும் கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. இப்ப தொழிற்சங்கவாதி என்ற முறையில எங்களுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு ரயில்வே துறையுடைய பங்களிப்பு இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து வெகு வேகமாக மாறி வருகிறது. ஒரு காலத்துல வந்து நீங்க வந்து பயணிகளை பற்றி மட்டுமே பேசணும்னா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து ஆண்டுதோறும் கூடிக்கொண்டே இருந்தது. அந்த ஷேர் ஆஃப் பப்ளிக், அது இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் டிராபிக் அப்படிம்பாங்க. அந்த எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருந்தது. மக்கள் தொகை பெருக பயணம் செய்வர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டே இருந்தது. ஆனால் கடந்த 2 ஆண்டு காலமாக வந்து குறைந்து கொண்டு வருகின்றது. அதை வந்து யாரும் பாக்கல. இப்ப சபர்பன்ல வந்து போன வருஷம் வந்து 110 பேர் போனாங்கன்னா இந்த வருஷம் 106 பேர் தான் போறான். 4% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து குறைஞ்சு வருது. என்ன மாற்று குறைஞ்சு வருது? ஏன்னா அவங்க வந்து 4-வே லேன் வந்துச்சு, அது வந்துச்சு, ரோட்ல போறாங்க, இதுல போறாங்க. சோ டிராபிக் குறையுது. இப்ப வந்து நீங்க வந்து பயணிகள் கட்டணத்தை உயர்த்துவது என்று ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கே பல்வேறு மார்க்கங்கள்ல வந்து குடிசாதன அந்த புள்ளி விவரத்தை ஒத்துக்க முடியாது. எப்படின்னா தொடர்வண்டியில பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து குறையுது அப்படிங்கறத எப்படி ஒத்துக்க முடியாது? அதுதான் வந்து உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் வந்து இன்றைக்கு வெளியாகி இருக்கின்ற நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு காலத்துல வந்து சரக்கு போக்குவரத்து வந்து முழுமையாக ரயில்வேல இருந்தது இல்லைங்க. மக்கள் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒரு காலத்துல வந்து சரக்கு போக்குவரத்து வந்து முழுமையாக ரயில்வே துறையில இருந்தது. இன்றைக்கு ரயில்வே துறையிலிருந்து ஒரு 30% சரக்கு போக்குவரத்து வெளியே சென்று விட்டது. அது வெளியே செல்வதற்கு காரணம் வந்து நீங்க சொல்லுவீங்க வந்து இண்டஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் ஆயிடுச்சு, எப்படி ரயில்வேக்கு குறையும்பீங்க. ரயில்வேக்கு எப்படி குறையும்னா, ஒரு காலத்துல ரயில்வேல வந்து நீங்க வந்து மின்சார போகுது, 800 தெர்மல் பிளான்ட் இருக்கு. 800 தெர்மல் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு தினசரி வந்து ஒரு 20 சரக்கு போக்குவரத்து ரயில்கள் வந்து வேகன்கள் வந்து கறி வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது வந்து வரல. இது நேரா வந்து கப்பல்ல கொண்டு போய் 800 துறைமுகத்துல இறங்கி துறைமுகத்துல வந்து நேரா கன்வேயர் பெல்ட்லயே போயிடுது. ரயில்வேல வந்து இருந்த இது வந்து வரல. ஒரு சில பெரிய ஒரு காலத்துல வந்து பெட்ரோலிய பொருட்கள் வந்து ரயில்வேக்கள்ல தான் எடுத்து செல்லப்பட்டது. நாடு பூரா வந்து ஆயில் டிராபிக் வந்து ரயில்வேக்கள்ல தான் எடுத்து செல்லப்பட்டது. இன்றைக்கு வந்து அது வந்து வெகுவாக குறைந்து துறைமுகங்களிலே பெட்ரோல் இறக்கப்பட்டு அங்க வந்து குழாய்கள் மூலமாகவே போயிடுது, ரயில்வேக்கே வரல. சோ ரயில்வேனுடைய வருமானத்திற்கு தேவையான அந்த போக்குவரத்து எண்ணிக்கை வந்து குறைந்து வருகிறது வந்து நிதர்சனமான முடிவு. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீங்க வந்து நிதியை வந்து மக்கள் கையில வைக்கிறதுக்கு முடிவு செய்யறாங்களா? அதனாலதான் பண்றாங்க. அதனால பண்ணி இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு பாலிசியை வந்து முதல்ல தெளிவாக வந்துடணும். ரயில்வே துறை வேணுமா வேணாமா? வேணுங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. வேணும்ன்றதை வந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து லாப நோக்கத்திலே நம்மளால நடத்த முடியாது, வியாபார நோக்கத்திலே நடத்த முடியாது, மக்களுடைய சேவைக்காக நாட்டுடைய பொருளாதாரத்திற்காக நடத்துகிறோம் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். நிச்சயமாக இது அரசாங்கத்தால முடியாத காரியம் அல்ல. இன்றைக்கு வந்து ஏறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடன்களை தள்ளுபடி செய்கின்ற இந்த அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அந்த 2 லட்சம் கோடி ரூபாய் 3 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்கின்ற அரசாங்கத்தால வருஷத்துக்கு வந்து 50,000 கோடி ரூபாயோ 60,000 கோடி ரூபாயோ ரயில்வே துறைக்கு கொடுத்தாலே வந்து ரயில்வே துறை வந்து இன்றைக்கு வந்து மிக சிறப்பாக செயல்பட முடியும். அதுதான் திருச்சான உண்மை. நம்ம தொடர்ந்து பேசுவோம். மிட்டல் குழுவின் பரிந்துரையை நடுவண் அரசு அப்படியே ஏற்றுக்கொள்ளுமா? அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா அதோட அடிப்படையை மறுக்க முடியாது. ஏன்னா இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இப்ப எல்லாரும் ஐயா கொண்டு சொல்றாங்க, ஏத்துக்குதான் ஆகணும், வேற வழி இல்ல. நடுவர் அரசு ஏத்துக்கும், ஆனா சில மாற்றங்கள் இருக்கும். சில மாற்றங்கள் இருக்கலாம், ஃபேஸ் சேவிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபேஷியல் மாற்றங்கள் தான் இருக்கும். அந்த மாற்றங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. பயனுள்ளதான் நீங்க இங்க அதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க கட்டண உயர்வு வந்து ஒரு அரசியல் ரீதியாவோ இல்லாட்டி இன்னொரு ரீதியாவோ நீங்க அதை வந்து ஒரு மக்களுக்கு தீமைன்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு சின்ன ஃபேலசின்னு சொல்லுவாங்க. சில மாய விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே கட்டணத்தை உயர்த்த வேண்டாம், அது ஒரு சேவை, அது வந்து வியாபாரம் இல்லை, அப்படி எல்லாம் சொல்லிட்டு நாங்க உயர்த்தாமே இருக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. புதிய பாதைகள் போடாம இருக்க முடியாது, எல்லாருக்கும் கோரிக்கை வந்துகிட்டு இருக்கு. புதிய ரயில்கள் விடாம இருக்க முடியாது, ஸ்டேஷன்களை மேம்படுத்த முடியாம இருக்க முடியாது, பணமும் வேணும், கட்டணத்தும் உயர்த்தக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, கட்டணம் உயர்த்தாம அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஜிபிஎஸ் சொல்லுவாங்க, ஜெனரல் பட்ஜெட்டரி சப்போர்ட். அதாவது இந்த கூடுதல் உபரி எவ்வளவு ஆகுதோ அதெல்லாம் மத்திய அரசு வந்து பட்ஜெட்ல இருந்து மானியமா கொடுத்துறது. அப்ப ஜனங்களுக்கு ஏறாது. அப்போ வந்து பொதுமக்களுக்கு என்ன வரும்? விலை ஏத்துற, ஆனா எல்லா சௌகரியமும் கிடைக்குதுங்கிறது அரசியல் ரீதியாக லாபமா இருக்கும். ஆனா இந்த ஜெனரல் பட்ஜெட்டரி சப்போர்ட் திருப்பி எங்க இருந்து வருது? மானிய தொகை எங்க இருந்து வருது? மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து வருது. மோடி வீட்டுல இருந்து இல்ல, எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல, யாரும் நமக்கு பயில கொடுக்கல. நம்ம உயர்வாக டைரக்டாக உயர்வு கொடுக்காம மறைமுகமாக கொடுக்கிறோம். அதற்கு பதிலாக இந்த சேவையை கொடு, கட்டணத்தை உயர்த்திக்கொள், நான் கேட்பதை வாங்கிக்கன்னு சொல்றது நேரடியான அப்ரோச், நேர்மையான வழி என்பதுதான். உங்களுடைய கருத்து, நிறைவான கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இறுதியா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்ட மாதிரி இந்த மிட்டல் அந்த பரிந்துரையை இந்த மத்திய அரசு அப்படியே ஏத்துக்கும். ஒண்ணு, தனியார் மயம் வராதுன்னு சொல்றாங்க, தனியார் மயமும் வரும். இந்த ரெண்டு நிலைப்பாட்டில தான் இன்னைக்கு பிரதமரும் ரயில்வே துறையும் மத்திய அரசும் பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவில். நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து? நிறைவான கருத்து வந்து, இன்றைக்கு ரயில்வே துறை வந்து தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாக, அரசு நிறுவனமாக இயங்க வேண்டிய கட்டாயம் வந்து நாட்டினுடைய நிலைமையை வைத்து பார்க்கும் போது நிச்சயமாக தேவைப்படுகின்றது. மக்களுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய பொருளாதார தேவைகளுக்காகவும் சாதாரண மக்களும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் இந்த ரயில்வே துறை வந்து அரசு துறை நிறுவனமாகவே இருக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ரயில்வே துறையில வந்து முன்னேற்றங்கள் இல்லாமலும் இருக்க முடியாது. இதை வந்து நீங்க வந்து விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது, இதை வந்து மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. சோ இதுக்கெல்லாம் வந்து நிதி ஆதாரங்களை வந்து எப்படி திரட்டுவது என்பதில் வந்து ஒரு நிலையான கொள்கையை வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல ஒரு சின்ன கேள்வி, இப்ப அந்த நிலையங்களை வந்து தனியாரிடம் பராமரிக்கக்கூடிய பணிகளை ஒப்படைக்கும் பொழுது அங்க தனியார் உள்ள நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள், உங்க சங்கத்தை சார்ந்தவர்கள் கூட, அவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? சரி, எந்த ஒரு தனியார் மய முயற்சியும் வந்து தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கின்ற வகையில தான் அமையும். இன்றைக்கு வந்து ரயில்வே துறை வந்து ஏறத்தாழ 18 லட்சம் பேர் வந்து பணியாற்றி கொண்டிருந்த இந்த ரயில்வே துறை வந்து இன்றைய காலகட்டத்தில் 13 லட்சமாக குறைந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் 5 லட்சம் ரயில்வே தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணிக்கை குறைப்பு வந்து ஒரு பக்கம் வந்து நவீனமயமாக்கல் என்ற பெயர்ல வந்து நடந்தது, இன்னொரு பக்கம் வந்து தேவையில்லாத ரயில்வே தொழிலாளர்களை வெளியேற்றுவது என்பது, இன்னொரு பக்கம் வந்து காலியிடங்களை பூர்த்தி செய்யாமல் தொடர்ந்து இருக்கின்ற பணியாளர்கள் வைத்துக் கொண்டே வேலை செய்வது என்று சொல்லி இன்றைக்கு ரயில்வே ஊழியர்களுடைய முதுகெலும்பு உடைகின்ற அளவுக்கு அவர்கள் வந்து இதற்கு மேலும் வந்து இந்த சுமையை வந்து தாங்க முடியாது என்று நினைக்கின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து பெருகி வருகின்ற வண்டிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பராமரிப்பதற்கான ஆட்கள் இல்லை என்ற காரணத்தினாலேதான் இன்றைக்கு வந்து இது வந்து கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுகின்ற பராமரிக்கின்ற ஒரு சில பணிகளை வந்து அவர்கள் கொடுப்பதற்கான நியாயங்களை கற்பிக்கின்றார்கள். நம்முடைய மக்களுடைய எண்ணத்திலையும் கூட ஒரு காலத்துல வந்து நான் வந்து சுருக்கமா ஒரு காலத்துல வந்து நான் வந்து இந்த புளோரை பெருக்கிறதுலயும் இதை வந்து நான் வந்து இதுவா கருதல. இன்றைக்கு வந்து பெருக நான் ஏன் செய்யணும், அதை வந்து வேற யாராச்சும் செஞ்சுட்டு போட்டுங்கிற மாப்பாடம் வர்றதுனால இது வந்து கிளீனிங் ஆக்டிவிட்டி மட்டும் போயிடுச்சு. பட் இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு செய்தி, தனியாருக்கு ரயில் நிலையத்தை ஒரே ஒரு செய்தி சார் சொல்லி ஆகணும். தனியாருக்கு ரயில் நிலையம் போகும்போது இன்னைக்கு பாதுகாப்பு நலன் கருதி ரயில்வே துறையில காவல்துறை வந்து எவ்வளவோ வந்து இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்குது. தீவிரவாதி வரான், வெடி வச்சுட்டு போயிடுறான், கடத்தல் இருக்குது. தனியார்கிட்ட போயிட்டா என்ன லாண்ட் ஆர்டரும் உத்தரவாதமும் பாதுகாப்பும் இருக்காதுங்கிறது அந்த நிகழ்ச்சியை கலந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறியது மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்வண்டி கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி அமைக்கும் பரிந்துரை தொடர்பான கருத்துக்களை இன்று நீதியின் குரல் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் அமைத்து தர வேண்டியது அரசின் கடமை. அதே நேரத்தில்
காலத்தில் தொடர்வண்டி சேவையும் மக்களுக்கான சேவை பணி என்பதை அரசு மறந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.